Module number 1.12.01. Topic name: National Skill Qualification Framework. நாம் அனைவரும் இப்போது குவாலிஃபிகேஷன் பேக் அல்லது QP புரிந்து கொள்வோம். நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் NOSS பணியிடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை மேற்கொள்ளும் போது செயல்திறன் அறிவு மற்றும் புரிதல் ஆகியவற்றின் தரத்தை குறிப்பிடுகின்றன. நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்டாண்டர்ட் NOS பணியிடத்தில் ஒரு செயல்பாட்டை செய்யும் போது ஒரு தனிநபர் அடைய வேண்டிய செயல்திறனை தரத்தையும் குறிப்பிடுகிறது. ஒரு தரநிலையை தொடர்ந்து பூர்த்தி செய்ய தேவையான அறிவும் புரிதலும் அவனுக்கும் அவர்களுக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு NOS ஆனது சுருக்கமான மற்றும் பார்க்கக்கூடிய ஆவணமாக இருக்க வேண்டும். பொதுவாக 5 அல்லது 6 பக்கங்களுக்கு மேல் இல்லை. அவற்றின் அத்தியாவசிய வடிவத்தில் NOS செயல்பாடுகள், செயல்திறன், தரநிலைவு மற்றும் அறிவு புரிதல் ஆகியவற்றை விவரிக்கிறது. NOS ஆனது குவாலிஃபிகேஷன் பேக் QP மூலம் வரையறுக்கப்பட்ட முதலாளிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. NOS ஆனது குவாலிஃபிகேஷன் பேக் QP மூலம் வரையறுக்கப்பட்ட முதலாளிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. குவாலிஃபிகேஷன் பேக் அல்லது QP என்பது நாம் அனைவரும் இப்போது புரிந்து கொள்வோம். குவாலிஃபிகேஷன் பேக் QP என்பது ஒரு வேலை பங்கிற்கு சீரமைக்கப்பட்ட NOS நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் தொகுப்பாகும். ஒவ்வொரு தொழில்துறையிலும் ஒவ்வொரு வேலை பங்கிற்கும் ஒரு QP கிடைக்கிறது. எனவே தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தகுதி பெறும் திறன்களின் தொகுப்பை கொண்டிருப்பது காலத்தின் தேவையாகும். உலகம் முழுவதும் கற்றல் விளைவுகளின் அடிப்படையில், கல்வியை நோக்கி உள்ளீடுகளின் அடிப்படையில் கல்வியிலிருந்து ஒரு முன்னுதாரண மாற்றம் உள்ளது. கற்ற விளைவுகளுக்கு இந்த முக்கியத்துவம் முக்கியமானது. ஏனெனில் 1. இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் தனிப்பட்ட கற்பவர்களின் மற்றும் முதலாளிகளின் நலனுக்காக தகுதிகளின் பொறுப்புணர்வை பலப்படுத்துகிறது. 2. பெரும்பாலான தொழில்மயமான நாடுகள் மற்றும் சமூக மற்றும் தொழிலாளர் சந்தையில் புதிய கோரிக்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் தங்களது பிரதிநிதிகளை சீர்திருத்தம் மற்றும் கட்டமைப்பை உருவாக்குகிறது. பல சமயங்களில் தகுதி கட்டமைப்பை செயல்படுத்துவது சர்வதேச அமைப்புகளால் பரவலாக ஆதரிக்கப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் உதவி மற்றும் கடன்களுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பொதுக்கல்வி மற்றும் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி ஆகியவை தனித்தனியாக செங்குத்தாக குறைந்தபட்ச தொடர்புடைய இயங்கி வருகிறது. இதன் விளைவாக இளைஞர்கள் தொழிற்சாலை கல்வியை தேர்வு செய்கின்றன மற்றும் தயங்குகின்றனர். தொழிற்கல்வி முதல் பொதுக்கல்வி வரை அதற்கு நேர்மாறாக ஒரு தகுதி கட்டமைப்பு, அதாவது NSQF அமைக்கப்பட்டுள்ளது. NSQF முன்னேற்ற பாதைகள் வெளிப்படையானதாகவும் மற்றும் இதன் மூலம் மாணவர்கள் மற்றும் முதலாளிகள் சமத்துவம் மற்றும் தகுதியில் உள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள நிறுவனங்கள் தங்களுடைய சொந்த நுழைவு தேவைகள், பாடத்திட்டம் மற்றும் கால அளவை கொண்டிருப்பதால் வெவ்வேறு தகுதிகளுடன் தொடர்புடைய முடிவுகளில் சீரான தன்மை இல்லை. வெளிப்படையான சான்றிதழ்கள், டிப்ளமோக்கள், பட்டங்கள் சமத்துவம் பாதிக்கப்படுகிறது. இது மாணவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் இயக்கம் ஆகியவற்றை பாதிக்கிறது. தரத்தகுதிகளின் வளர்ச்சி தொழிற்கல்வியுடன் தொடர்புடைய எதிர்மறை எண்ணத்தை நீக்கும். மறுபரிசீலனை
எனவே நண்பர்களே, இது NSQF மற்றும் தொழிற்பயிற்சிகள் அதை செயல்படுத்துவது பற்றிய இந்த தொகுதியின் முடிவுக்கு கொண்டு வருகிறது. இந்த தொகுதியில் நாங்கள் கற்றுக்கொண்டது 1. NSQF-இன் பொருள் மற்றும் செயல்படுத்துதல். 2. NSQF-இன் பல்வேறு நிலைகள். 3. குவாலிஃபிகேஷன் பேக். 4. நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்டாண்டர்ட். இதை பற்றிய தேவையான அனைத்து தகவல்களையும் நீங்கள் இப்போது பெற்றுள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன்.